இந்த கோடையில உங்க பாடிய ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுக்கு நீங்க என்ன முக்கியமா பண்ணணும்? இந்த 5 முக்கிய விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ண மறந்துறாதீங்க. சோ இந்த கோடை காலம் வந்துருச்சு. தண்ணி நெறைய குடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக எனக்கு தாகம் எடுக்கலையே எப்படி குடிக்கிறது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது. தாகம் எடுக்கலனாலும் ஒரு அளவு குறிப்பிட்ட அளவு இந்த 2 பாட்டில் நான் புடிச்சு வச்சிருக்கேன். இந்த 2 பாட்டில் நீங்க காலி பண்ணணும் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ரொம்ப வேலைகள் பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல எலக்ட்ரோலைட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். அந்த மாதிரியான எலக்ட்ரோலைட் ட்ரிங்க்ஸ் கூட நீங்க வாங்கி குடிக்கலாம். இல்ல இளநீ கூட ஒரு நல்ல எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ஒரு பொதுவா இருக்க நம்பர் 1 முக்கியமா நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, தண்ணி நெறைய குடிக்கணும். ஃபுல் டே தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு பாட்டில்ல ஊத்தி கையில வச்சுக்கோங்க. வெளியில போறீங்களோ, இல்ல ஆஃபீஸ்க்குள்ள இருக்கிறீங்களோ, தாகம் எடுக்குதோ, எடுக்கலையோ, அந்த குறிப்பிட்ட அளவு தண்ணி இன்னைக்கு இந்த டாஸ்க் முடிக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அன்னைக்கு ஃபுல்லா அந்த தண்ணி நீங்க தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் இந்த வெயில் காலத்துல பயங்கரமா நீங்க ட்ரை ஆயிடுவீங்க. சோ உங்க பாடிய ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். நம்பர் 2 ஹைட்ரேட்டடான உணவுகள நீங்க எடுத்துக்கணும். அதுல முக்கியமா தர்பூசணி, வெள்ளரி, பெர்ரீஸ் இது எல்லாமே உங்கள ரொம்ப ஹைட்ரேட்டடா வச்சுக்கும். சோ ஆப்வியஸ்லி நீங்க இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இத தாண்டி வெஜிடபிள்ஸ் நெறைய சேர்த்துக்கோங்க. அதுல தான் உங்களுக்கு நல்ல நல்ல ஹைட்ரேஷன் கிடைக்கும். இந்த நான்வெஜ் நீங்க சாப்பிடலாம் பட் பிரச்சனை இல்ல. பட் வெஜிடபிள்ஸ் நீங்க அதிகமா சேர்த்துக்கிறது இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பர் 3 எலக்ட்ரோலைட்ஸ் நல்லாவே எடுத்துக்கணும். முக்கியமா வேர்வை அதிகமா வர்ற சமயத்துல எலக்ட்ரோலைட்ஸ் பானங்கள் விக்கிறாங்க மெடிக்கல் ஷாப்ல. அந்த எலக்ட்ரோலைட்ஸ் பானங்கள் நீங்க குடிக்கலாம். இல்ல இளநீர் கூட ஒரு நல்ல எலக்ட்ரோலைட். இல்லையா நீங்க குடிக்கிற அந்த தண்ணீல ஒரு சிட்டிகை உப்பு போட்டு குடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவுமே உங்களுக்கு நல்ல எலக்ட்ரோலைட் கண்டென்ட்ட கொடுக்கும். நம்பர் 4 நீர் சத்த குறைக்கக்கூடிய பானங்கள் எல்லாத்தையுமே தவிர்த்துருங்க. இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இல்ல கூல் ட்ரிங்க்ஸ், இல்ல நீங்க குடிக்கிற அந்த ஃப்ரெஷ் ஜூஸாவே இருக்கட்டும். அதுல அந்த சர்க்கரை எல்லாம் போட்டு தண்ணிய ஊத்தி குடிக்கிறதுக்கு நீங்க பழமாவே சாப்பிட்டுருங்க. அத தாண்டி குடி அத நிறுத்திறணும். ஆல்கஹால நிறுத்திறணும். இல்ல கொஞ்சம் கம்மியா குடிங்க அப்படின்னு சொல்றாங்கப்பா. இந்த மாதிரி உங்க உடல்ல நீர் சத்த குறைக்கக்கூடியது இது எல்லாமே. இது எல்லாத்தையுமே நீங்க குறைச்சிருங்க இந்த கோடை காலத்துல. நம்பர் 5 ரொம்ப வெப்பமான நேரங்கள்ல வீட்டுக்குள்ளேயே இருங்கன்னு சொல்றாங்க. முக்கியமா இந்த மதியம் 12ல இருந்து 2 இந்த டைம்ல தான் சுல்லுன்னு அடிக்கும் வெயிலு. ஆனா இன்னும் வெயில் காலம் வரும்பொழுது இந்த 10 மணிக்கு மேலேயே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த மாதிரியான நேரங்கள்ல மேக்ஸிமம் வீட்டுக்குள்ள இருங்க. இல்ல ஒரு குளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ள இருங்க. வெளியில எங்கேயுமே போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபேன் வச்சுக்கோங்க ஆர் ஏசியுமே ரொம்ப பயன்படுத்தக்கூடாது. அதுவுமே நோய் தான். சோ தேவையான அளவு இது 2மே மாத்தி மாத்தி நீங்க உபயோகப்படுத்திக்கோங்க. முக்கியமா குளிக்கிறது சுடு தண்ணியில தயவு செஞ்சு குளிக்காதீங்க. நல்லா சில்லுன்னு குளிச்சீங்கன்னா தான் உங்கள த்ரூ அவுட் அப்படியே குளிர்ச்சியாகவும் வச்சுக்கும். இது எல்லாத்தையுமே இந்த வெயில் காலத்துக்கு நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.